ஸ்டாக் மார்க்கெட்ல பிகினர்ஸ் பண்ற 5 மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சா நீங்க லாஸ் அவாய்ட் பண்ண முடியும். நீங்க ஒரு நியூ இன்வெஸ்டரா இருந்தா கண்டிப்பா நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ரிசர்ச் இல்லாம ஷேர்ஸை வாங்குறது. வாட்ஸ்அப்ல வந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, டெலகிராம் குரூப்ல இருந்துச்சு அப்படின்னுட்டு ஏதோ ஒரு ஸ்டாக்கை நம்ம பிளைண்டா பை பண்றது ரொம்ப பெரிய மிஸ்டேக். ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றது. ஓப்பனிங் டைம்ல மார்க்கெட்ல எப்பயுமே வால்டைலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால பிகினஸ் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். மூணாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பணத்தையுமே ஒரே ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. டைவர்சிஃபை இல்லாம இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் டவுன் ஆச்சுன்னா நம்ம பெரிய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். நாலாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாம இருக்கிறது. இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் நம்மள பெரிய லாஸ்ல கூட கொண்டு போய் விட்டுறலாம். அஞ்சாவது மிஸ்டேக் பேனிக் செல்லிங். மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆனா கூட உடனே பயந்து ஷேர்ஸை செல் பண்றது. ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசர்ச், பேஷன்ஸ், டிசிப்ளின், இது தாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சக்சஸ்க்கான கீ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.